அதர் ஸ்டேட்ல இன்னைக்கு டிரைவர்களுக்கு நடக்காத அநீதியே கிடையாது. முழுக்க முழுக்க தட்டி கேட்கறதுக்கு எந்த மாநிலத்திலயும் அந்தந்த மாநில காவல்துறைகள் சரியா இயங்கல. அதர் ஸ்டேட்டுக்கு இருந்தா இவனுக்கு எதுக்கு நம்ம பார்க்கணும்? மேல தார் கிழிச்சு மூடை எடுத்துட்டு போயிடுறாங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நீ தானே எடுத்துக்கிட்ட அப்படின்னு டிரைவரே அடிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா டீசல் திருடிட்டு போறாங்க. அந்த டீசலை கம்ப்ளைண்ட் பண்ணா அதை ரெக்கவரி பண்ணி கொடுக்கறது இல்ல, ஓனருக்கு டிரைவரோட படிக்காசுல புடிச்சிட்டு போயிருவாங்க. இப்போ உங்களுக்கு டிரைவர் போறவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் தான் தருவாங்க எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான? ஒண்ணுமே கிடையாது. இல்ல இப்ப சம்பளம் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல ஒரு இடத்துல, படிக்காசுன்னு சொல்றாங்க. அந்த படிக்காசுன்னு சொல்றாங்கல்ல, அது எந்த இதுல அளவுகோல் வச்சிருக்கீங்க? தூர கணக்கா இவ்வளவு தூரம் போனா இவ்வளவு காசு? அதெல்லாம் கிடையாது. இவங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, இப்ப 1 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் அப்படின்னா இப்ப ஒரு வண்டிக்கு 15 காசு படிப்பாங்க. நல்லா கேட்டுக்கங்க, 15 காசு படின்னு சொல்லுவாங்க. இப்ப 1 லட்சம் ரூபாய் போறோம்னா 15,000 ரூபாய். இதுல 5 காசு வந்து ஆபீஸ் கமிஷன் போயிடும். ஆபீஸ் கமிஷன், ஆபீஸ்ல லோடு எடுக்கிறோம் இல்லையா, லோடு கொடுக்கறவங்களுக்கு கமிஷனா கொடுத்தோம்னா 5 காசு. அது ஓனர் தானே எடுப்பாங்க. ஓனர் தான் கொடுக்கணும். ஆனா டிரைவர் தலையில சாத்துறாங்க. இப்பதான் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இல்ல இப்போ வரைக்கும் யாரும் கேட்கல. நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் இதுக்காக ஓனர் கிட்ட சண்டையை போட்டிருக்கேன். லோடு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நீங்க தாங்க காசு, அதுக்கு சேட்டாங்க நாங்க கொடுக்குறோம் பாருங்க. 5 காசு அதுல போயிடும். இதுல ஒவ்வொரு மாநிலத்துல 3 காசு 4 காசு கணக்கு வாங்குறாங்க. அது சென்னை டிரான்ஸ்போர்ட் பார்த்தா 7 காசு 8 காசு கமிஷன் மட்டும். 15 காசு படியில 7 காசு 8 காசு சென்னையில இருக்கிற பூரா வாங்கிக்குவாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல லோட இந்த இடத்துல இருந்து நீங்க பிக்கப் பண்ணீங்கன்னு சொல்றதோட அவங்க வேலை முடியும். சொல்றவங்களுக்கு அவ்வளவு காசு போயிடும். ஆமா, இந்த காசை கொடுத்துடணும். இப்ப 5 காசு போயிருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற 10 காசு. 2 டிரைவர் போனா என்னாச்சு, ஆளுக்கு 5 காசு. இந்த 5 காசுல தான் அவங்க சாப்பிட்டு வரணும். அவங்களுக்கான செலவுகள் பார்த்து மீதி பண்ணிக்கிறது.